மனோஜையும் விஜயாவை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல நான் உன்னை ஏத்துக்கிறேன், என்ன வந்து விட்டுற சொல்லு அப்படின்றாங்க. அதெல்லாம் என் கை மீறி போச்சு அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி சொல்றாங்க. வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து பண்ணிதான் வந்து டைவர்ஸே ஆகுமா, இல்லாட்டி அப்பயும் நீங்க ஏத்துக்கல அப்படின்னா வந்து உங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் அதுக்கும் வந்து ஒத்து வர மாதிரி இல்ல. நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன, நான் போய் சாதாரண அந்த அம்மாட்ட எல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஸ்வாதியே வந்து என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவன் நான் முன்னல இருந்து அதாம்மா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா அவ அப்படியே தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜயாவும் வராங்க. இவன் எங்க இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வந்துட்டு இல்ல நான் தான் வந்து அவங்கள பத்தி விசாரிக்க சொன்னேன், அந்த அசோசியேட் மேம் வந்து விசாரிக்க சொன்னேன், அவங்கதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சரி என்னவா அப்படின்னு வந்து கேட்கும்போது இதெல்லாம் சொல்றாங்க. முதல்ல வந்து போராட்டம் மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, டைவர்ஸ் வந்து ரிவர்ஸ் வாங்க சொல்லி, அப்பயும் நீங்க வாங்கல அப்படின்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் கொடுமை பண்றதா சொல்லி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்பயும் வந்து பண்ணல அப்படின்னா இதை விட பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்கும், நிறைய பொய்யான அது என்னென்னமோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. என்னடா மனோஜ் என்னென்னமோ சொல்றா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கேடா, நம்ம எதுவும் தப்பான முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து கேக்குறாங்க. பரவாயில்ல விடுமா, அவ பண்ணதுக்குலாம் நம்ம பண்ணதுதான் கரெக்ட், என்னமோ இவங்க பெருசா பேசிட்டு இருக்காங்க, அவ என்ன பண்ணிடுவான்னு பாத்துக்குவோம் விடுவோமா அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து ஒரு தைரியத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து டெரரா இருக்காங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக வந்து நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. நானும் மீனாவும் கூட போய் பார்த்து பேசுறதுக்காக போனோம், ஆனா வந்து எவன் அதுல சம்மந்தப்பட்டிருக்கானோ அவனோட வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு முன்னாடி அவங்களை அடிச்சு விரட்டினாங்க, அதனாலதான் நாங்க வந்துட்டோம், இல்லாட்டி நாங்க பேசிட்டே வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதனாலதான் அவங்க கோபமும் அதிகமாகவும் தான் நான் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து மீனாவும் சொல்றாங்க. உடனே வந்துட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க, உன் தரத்துக்கு நீ போய் கேட்டிருக்க, அது மாதிரிலாம் என் தரம் வந்து அவ்வளவு கீழெல்லாம் போகல, நானா யாருக்காலையும் போய் விழலாம் மாட்டேன், எனக்கு எப்படி டைவர்ஸ் வாங்கணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து ஸ்ருதி கரெக்டா அந்த டைம்ல வந்துடுறாங்க. உனக்கு என்ன தெரியும், எப்பவோ இந்த கேஸ் முடிஞ்சிருக்க வேண்டியது, நீ தேவையில்லாம ஓட்டவையா இருக்க போக ஒரு ஸ்டெடியான மைண்ட் இல்லாம தான் நீ உனக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிற மனோஜ், தயவு செஞ்சு வந்து ஒத்துக்கங்க, நீங்க போய் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைவர்ஸ் சீக்கிரம் கிடைச்சிரும், எவ்வளவு சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு தானே நல்லது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க விஜயாவும் சொல்றாங்க, அவ சொல்றதும் கரெக்டா தாண்டா இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் நமக்கு டைவர்ஸ் வாங்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வாங்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணணும்ல, உனக்கு இன்னொரு பொண்ணை பார்க்கணும்லடா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே வந்து சுவாத்தியை திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. இல்ல தங்கச்சி மாதிரி எல்லாம் கிடையாது, இந்த முறை இல்லாம அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நல்ல படிச்ச பொண்ணா நல்ல பெரியார் பொண்ணா நான் பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்றாங்க. இதெல்லாம் அந்த கிட்ட கேட்டு இருக்கும்போது சரி இப்ப யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து உள்ள போயிடுறாங்க. ஆனா நானும் கிளம்புறேன், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்ருதி வீட்டுக்கு வந்தோம்னா வா ஸ்ருதி அப்படின்ற மாதிரி வந்து மீனா கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை வந்து பேசுறதுக்காக தான் நான் அங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து விஜயா கேட்கும் போது, ஆமா ஆண்டி உங்களாலதான் பிரச்சனை, நீங்க என்னமோ அவளோட வந்து பிசினஸ் பண்ண வேணாம்னு சொல்லி சிந்தாமணிய சொல்ல சொன்னா அவ வந்து என்கிட்ட சவால் விட்டுட்டு போறா, அவன் வந்து எனக்கு தான், அவனை வந்து உன்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட சவால் விட்டு போறா, ரவீன் இது வந்து பெரிய பிரச்சனையாயிதான் இருக்கு, உங்க அம்மாவை வந்து சிந்தாமணிகிட்ட சொல்லி பேச்ச கட் பண்ண சொல்லு, ஃபிளவர் கொடுக்கறத வந்து கட் பண்ண சொல்லு, இல்லைன்னா வந்து நம்மளோட பிரிவு வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும், எனக்கு என்னமோ இது எல்லாமே வந்து சிந்தாமணி தான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜயா வந்து சொல்றாங்க, இல்ல சிந்தாமணி எப்போதுமே நம்ம ஆளுதான், நம்ம பக்கம் தான் இருப்பாங்க, எனக்கு நிறைய நல்ல நல்ல ஐடியாலாம் அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. உடனே வந்து முத்து கேக்குறான், அப்படி என்ன நல்ல ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா, ஆமா நல்ல ஐடியா தான் நிறைய தான் கொடுத்துருக்காங்க, ஒண்ணு சிலதான் சொதப்பிடுச்சு அப்படின்னாங்க. என்ன ஒரு சிலது சொதப்பிச்சு அப்படின்னா, இந்த சாமியார் பொம்பளை கூட்டிட்டு வந்தது அவங்க தான், அதை பத்தி சாமியார் வச்சு பேசுவோம், நல்லது பாப்போமான்னு பார்த்தது, அதனாலதான் இவ்வளவு வந்து வீட்டை விட்டு அனுப்புது, அது ஒண்ணு சொதப்பிச்சு அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இல்ல இதுக்கப்புறம் என்னமோ இருக்கு சொல்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து முத்து கேக்குறான். ஆமா உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்க சொல்லி சிந்தாமணி தான் சொன்னாங்க, அவங்க தான் பணம் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஏதோ உனக்கு பெரிய பிளான் போட்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க பேச்சை கேட்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி முத்து சண்டை போடுறோம். உடனே வந்து அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல உன் பொண்டாட்டிக்கும் அவங்களுக்கும் தொழில பிரச்சனைங்கிறதுனால நீ வந்து சொல்ற, அதெல்லாம் சிந்தாமணி நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் வந்து சப்போர்ட் தான் பண்றாங்க, நீங்க எல்லாம் எப்பதான் திருந்த போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து இங்க பாரு உங்க அம்மாவை வந்து அவங்கள்ட்ட பேச்ச கட் பண்ண சொல்லு, அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து இந்த பிரிவு வந்து எக்ஸ்ட்ரா ஆயிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. உடனே வந்து ரவி வந்து ஏமா அப்படி பண்றீங்க, உங்க ஒருத்தராலதான் வந்து எங்க 3 பேர்த்தோட வாழ்க்கையும் பாதிக்குது, உங்களாலதான் வந்து நீங்க சரியான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மனோஜ் இப்படி உட்கார்ந்து இருக்கிறான், இந்த எனக்கான ஒத்தியும் அவளும் போயிட்டான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால, என்னதான் பண்ண போறீங்களோ அப்படின்ற மாதிரி வந்து ரவியும் திட்டி
திட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். மீனா வந்து கூப்பிடுறாங்க, ரவி எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ இந்த ஸ்ருதியை போய் நான் சமாதானப்படுத்தணும், இல்லாட்டி அவ ரொம்ப கோவப்படுவா அப்படின்றான். இருடா சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல முத்து பரவாயில்ல, நான் வந்து வெளியவே சாப்பிட்டுக்கிறேன், ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னும் இந்த பிரச்சனை எப்பதான் சால்வ் ஆகுமோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னாச்சுடா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து சொன்னது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. இதுக்கு மேல என்னதான் பண்ணணுமா உனக்கு? அவன் தான் வந்து சொல்றாங்க, பெரிய பிரச்சனை ஆகும், போராட்டம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குடும்ப மானம் முத கொண்டு போகும்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவன் என்ன பெரிய படிச்சு கிழிச்சானா அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்றாங்க. சரிப்பா பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. மறுபடியும் இங்க வந்து காமிக்கிறாங்க, சிந்தாமணிட்ட வந்து காமிக்கிறாங்க. சிந்தாமணியும் விஜயாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து முத்து வந்து போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான், நம்ம நடந்த பிரச்சனை சொல்ல சொல்றான், அப்படிலாம் சொன்னா அந்த அம்மா என்ன ஒத்துக்கிற பொம்பளையா? நான் காசு கொடுத்தேன் அந்த பொம்பளை ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு வேலை நடக்கலாம் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொல்லும் போது, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கான், எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றான், அவன் போய் சாதாரணமா அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பானா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. எவ்வளவு பெரிய வாளா இருந்தாலும் அவங்க வந்து அதை விட பெரிய ஆளா இருக்காங்க. அதுதான் வந்து முத்துவும் மீனாவும் சொன்னாங்கல்ல, அவங்க வந்து சொசைட்டிலே பெரிய ஆளு, அவங்க பண்ணா என்ன வேணா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதெல்லாம் மனோஜ் எல்லாம் போய் சொல்ல சொல்லாதீங்க, மனோஜ் எல்லாம் போய் பேச சொல்லாதீங்க அப்படின்னு வந்து உடனே சிந்தாமணி வந்து சொல்றாங்க. ஏன் அவன் பேசினா என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி கேட்கும்போது, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, அவனுக்கு அவங்க கீழே இறங்கி போய் அவன் பேசுவானா, அப்படிலாம் பேச சொல்லாதீங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து இன்னும் ஏத்தி தான் வர்றாங்க. ஒருவேளை இங்க போய் பேசணும் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சொல்றாங்க. சரி பாத்துக்கலாம் விடுங்க, அவன் எல்லாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ரோஹிணிட்ட வந்து அதை அப்படியே வந்து சொல்லிடுறாங்க, இது மாதிரிலாம் வந்து பண்றாங்க. ஒருவேளை வந்து அவங்க போய் பேசினாங்கன்னா அவன் நியாயம் பக்கம் நிக்கிறதா சொல்லிட்டு அவங்க வந்து அவன் பக்கம் சாஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அவன் ஈகோ விட்டுட்டுலாம் அவன் போக மாட்டான்ட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி சொல்றாங்க. உன்னை எந்த அளவுக்கு மனோஜ் புரிஞ்சிருக்கானோ தெரியல, ஆனா வந்து நீ அவனை கரெக்டா தான் புரிஞ்சிருக்க, அவன் ஈகோ விட்டுட்டு வரமாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நாளைக்கு என்னதான் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாளைக்கு போராட்டம் பண்ண போறோம், ஏன்னா வந்து மறுபடியும் ஏத்துக்க சொல்லி போராட்டம் பண்றதா வந்து அவங்க சங்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. மறுநாள் பார்த்தா அதே மாதிரி வந்து போராட்டம் நடத்துறாங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகுது வீட்டு முன்னாடி. மனோஜ் போகும்போதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது நிறைய ப்ராப்ளம் ஆகுது. இவன் வந்து ஒரு ஷோரூமோட ஓனர், இவன் பொண்டாட்டி வெளியே அனுப்பிட்டு இவன் வந்து ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தப்பான ரூமர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பரகுது. அதை பார்த்துட்டு மீனாவுமே வந்து ரொம்ப கடுப்பாக்குறாங்க. ஏன் உங்க அண்ணன் இப்படி இருக்காரு, அவங்க லைஃப் போறதும் இல்லாம நம்ம குடும்ப மானவம் தானே போகுது, ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது முத்து வந்து கோவப்படுறான். டே ஒன்னால தாண்டா நாங்களும் வெளியே போக முடியாம இருக்கிறோம், ஏதாச்சும் பண்ணுடா, போய் அவங்கள்ட்ட பேசுடா, இல்லாட்டி டைவர்ஸ் ஆவா, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம், ஏதாச்சும் சொல்லுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க மட்டத்துக்கு இறங்கிலாம் போய் என்னால பேச முடியாது. அவ ஒரு பொய் சொன்னவ, இவங்க அவ பொய்யை நம்பிக்கிட்டு அவ பின்னாடி நிக்கிறவங்ககிட்ட எல்லாம் என்னால போய் பேச முடியாது அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்லிட்டு போறான். இவெல்லாம் எப்பதாமா திருவான், உண்மையாவே இவன் படிச்சாதானா இல்ல படிக்காம ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி வந்து முத்து ரொம்ப கோவப்படுறாங்க. முன்னே வந்துட்டு இங்க வந்து கேக்குறாங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போது மனோஜ் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை ஏத்துக்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து காலில் விழுந்து அழுகுற மாதிரி எல்லாம் ரொம்ப பயங்கரமா சீன் போடுறா. அதை பார்த்துட்டு இவன் வந்து டக்குன்னு உதறி தள்ளிட்டு, உன் புத்தி எனக்கு தெரியாதா, ஓடி போயிடுங்கிட்டு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறான். உடனே வந்துட்டு அங்க பாருங்க, அந்த பொண்ணு வந்து தான் வாழ்க்கைக்காக அவன் காலில் கொள்ள போய் விழுது, அப்ப கூட அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுவா இருந்தாலும் வந்து நாங்க கோர்ட்ல மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு விட்டுறாங்க. மறுநாள் காலையில வந்து காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில வந்து போலீஸ் வந்து வெளியே வந்து நிக்குது. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு நிக்கிறாங்க. எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வந்து அந்த பொண்ணை வந்து சாட்டையால் அடிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மாத சங்கத்துல இருந்து வந்து கேட்கும் போது நீங்க வந்து அதுக்கு வந்து லஞ்சம் கொடுத்திருக்கீங்க, அதுக்காக உங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி போலீஸ் வந்து நிக்கிறாங்க. விஜயா ஓடி போய் அண்ணாமலை பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. அங்க பாருங்க, என்ன வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களாம், அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து பேசுறதுக்கு வராங்க. சார் அவங்க வந்து தெரியாம பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ற ஆளுங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, என்னங்க ஒரு பொண்ணை வந்து ரூம்ல விட்டு அடிச்சிருக்காங்க சாட்டையால, அது ஆளை விட்டு அடிச்சிருக்காங்க, சொந்த மருமகளை, இது வந்து பண்றாங்க காரியம் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க அரெஸ்ட் பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா கெத்தா வந்து ரோஹிணி ரூட்டுக்கு வீட்டுல வாசல்ல வந்து நிக்கிறாங்க. என்ன மனோஜ் தேவையா இது உனக்கு, இதுக்கு என்ன முன்னாடியே கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம், ஏத்துந்திருக்கலாம், நானும் கிருஷ்ணன் நானும் அமைதியா வந்து வாழ்ந்திருப்போம், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே வந்துட்டு மனோஜ் வந்து சொல்றான், எனக்கு நீ தேவையே கிடையாது, அதுக்காக வந்து நான் என்ன வேணா பண்ண வேண்டிய அப்படின்றாங்க. இந்த பாரு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத, அங்க ரொம்ப கொசு கடிக்கும், இவ்வளவு சொகுசெல்லாம் அங்க இருக்காது, சாப்பாடுலாம் நல்லா இருக்காது, நீ வந்து உங்க அம்மா சமைக்கிறதே நொட்டம் சொல்லுவ, நீ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எப்படிதான் இருக்கே புரியும், அது மட்டும் இல்ல உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, உன் ஷோரூமை இழுத்து மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்துட்டு ஏன் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமா நேத்து நான் போட்டேன்னா ஒரு டிராமா, அதை பார்த்துட்டு மீடியா
ரெக்கார்டு எல்லாமே பண்ணி சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிருச்சு. அதை பார்த்துட்டு ஷோரூமே வந்து இனிமே இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆகுது. இதெல்லாம் இப்பவே உடனே ஸ்டாப் ஆகணும், நான் என்ன பண்ணணும், ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, சரி கீழே மீடியா நிக்குது, நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன், மறந்துடுறேன், அவங்க தப்பையும் நான் மன்னிச்சிடுறேன், நான் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ போறேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் சொல்லாத, அது மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்லுறாங்க. இல்லம்மா, அது மட்டும் தான் எனக்கு இருக்க வாய்ப்பு, என் ஷோரூம் எனக்கு வேணும், அதுக்காகனாச்சும் நான் அவளை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கில வந்து மீடியாவுக்கு முன்னாடி நான் வந்து இவளை ஏத்துக்கிறேன், இவள குழந்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.